இந்த கிறிஸ்மஸுக்கு வீட்லேயே லாலிபாப் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு குழந்தைங்க லாலிபாப் வேணும்னு அடம் பிடிக்கிற இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாலிபாப் செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியும் அது ரொம்ப ஹெல்த்தி. நான் ட்ரை நட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக வால்நட், கொஞ்சமாக கிஸ்மிஸ், கொஞ்சமாக தாமரை விதை, ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் கொஞ்சமாக பெருச்சப்பழமும் போட்டு திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு குச்சியில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே சொருகி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டில் அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது காயறதுக்கு உள்ளாடியே நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சின்ன சின்ன குட்டி குட்டி சாக்லேட்லாம் இருந்தாச்சுன்னா அதையெல்லாம் போட்டு ஒரு டிசைனாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போலவும் இருந்தால் டார்க் சாக்லேட் அதுவும் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் போட்டால் அதுவும் ஒரு டிசைன் ஆயிரும். இதே போல் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனாக போட்டு எடுத்துருங்க. இப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டிசைனாக பார்த்து தான் நான் போட்டிருக்கேன். இதே போல் செய்து கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.